ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது ஃப்ரைடே மார்னிங் எடுத்த வீடியோ. இன்றைக்கி சாம்பார் வைக்கலான்னு எல்லா காயும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பருப்பு 3 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கூட்டுக்கு கோஸ் பொரியல் பண்ணலான்னு நினச்சிருக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் போல் பாசி பருப்பு ஊற வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி ஊற வச்சுக்கோங்க. பருப்பு வேக வைக்கும்போது காய்ப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் வெள்ளைப்பூடு போட்டு வேக வச்சுக்கோங்க. 3 விசில் போதும். அதை குக்கரில் தாளிச்சிடலாம். கொஞ்சம் கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை போட்டுட்டு தாளிச்சிட்டு 2 மிளகாய் போட்டிருக்கிறேன். 1.5 பல்லாரி வெங்காயம் போட்டிருக்கிறேன். அப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு லேசாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் காய்கறியெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. வெந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வேகட்டும், அடி பிடிச்சிடாம. அதுக்கு பிறகு மசால் பொடியும் உப்பும் போட்டுருங்க. காய்க்கு எவ்வளோ தேவையோ பார்த்து போடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி ஊற வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் போல் தான் ஊற வச்சுருக்கிறேன். காய் நல்லா ஒரு 90% வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளி ஊற்றணும். அதுக்கு முன்னாடி ஊற்றக்கூடாது, எல்லாம் காய் வேகாமல் போயிடும். புளி கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் பருப்பு ஊற்றிடலாம். பருப்பு ஊற்றிட்டு நல்லா வேகட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அப்படியே மூடி வச்சுருங்க. சாம்பார் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோஸ் பொரியலுக்கு நறுக்கி வச்சுருக்கிறேன். அது கோஸ் பொரியலுக்கு தேங்காய் போடணும், தேங்காய் உடைக்கணும். அதனால் இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. நான் உடைச்சேன்னா எந்திரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். சரி, மாடியில் போய் உடச்சிட்டு வரலாம். மாடிக்கு போனேன். மணி 7 மணி ஆகிட்டு. இன்னும் அப்படியே ஃபுல்லு கிளைமேட் ஃபுல்லு சில்லுன்னு இருந்துச்சு. நான் காலையிலே குளிச்சுட்டு போனேன்னா அதனால் அந்தளவுக்கு எனக்கு குளிர் தெரியல. சரி, என்ன கிளைமேட் எப்படி இருக்குன்னு எடுக்கலான்னு தான் எடுத்தேன். இப்போ கோஸ் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் போட்டுட்டு 2-3 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். 1.5 பல்லாரி வெங்காயம் போட்டிருக்கிறேன். கோஸை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டு அதில் போட்டுடலாம். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ அந்த ஊற வச்ச பாசி பருப்பையும் போட்டுருங்க. உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடியெல்லாம் போட வேண்டாம். போட்டோன்னா அதோட ஒயிட் கலர் போயிடும். இதில் சிம்லேயே வச்சு அதிலே வேகட்டும், சீக்கிரம் வெந்துடும். அதில் இடையில காஃபியும் போட்டுட்ருக்கிறேன். தேங்காவை திரும்பி வச்சுட்டேன். இப்போ லாஸ்ட்டாக தேங்காவை தூவி அப்படி இறக்கிற வேண்டிதான். வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. மஞ்சள் பொடி போட்டோன்னா அதோட ஒயிட் கலரில் இது போயிடும், எல்லோ கலர் ஆயிரும். அது எனக்கு பிடிக்காது. ஸோ இப்படி தான் நாங்கள் செய்வோம். இதுதான் எங்களுக்கு பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி தோசை ஊற்றி சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு. இதுதான் என்னையோட லஞ்ச் பாக்ஸ் அண்ட் மார்னிங் டிஃபன். இவனை கிளப்பி விட்டாச்சு. டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.